ஜனவரி 10 கோவையில் தமிழக பாஜகவின் மிக பிரம்மாண்டமான ப்ரொஃபஷனல் கனெக்ட் 2026 கட்சியின் தொழில்துறை வல்லுநர் பிரிவு நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள், பாஜக தலைவர்கள், துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்று பேசுகிறார்கள். நிகழ்வில் பங்கேற்க லிங்கில் ரெஜிஸ்டர் செய்யுங்கள். உச்சத்தை தொட்ட தங்க விலை, மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. சீமானனை பார்த்து ஈர்த்து கட்சியில சேர்ந்தீங்களா, இல்ல நீங்க வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நபர்னு என்கிட்ட சொன்னாங்க. கார்த்திகா யார்? இந்த கார்த்திகா அரசு பள்ளியில உப்புமா சாப்பிட்றதுக்கு இன்பநிதி அரசு பள்ளியில் உப்புமா சாப்பிட்றாரா? அதுக்கே நீங்க நம்ம அதை ப்ரொடெக்ட் பண்றீங்க பாத்தீங்களா? என் பிள்ளைய அதுதானே சாப்பிடுது. அப்ப நீங்க வளர்ச்சின்னு சொல்லக்கூடாதுல்ல. வளர்ச்சி கருணாநிதி குடும்பத்தினருக்கு வளர்ச்சி இருந்திருக்கு. எங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி 58 ஆண்டுகளா நாங்க வறட்சியில தான் இருக்கு. ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் நீங்க ஒரு பேரை கொடுத்துக்கிட்டு நீங்க சோஷியல் மீடியாவுல நீங்க உட்கார்ந்துக்கிட்டு கிண்டல் கேலி பண்றதுக்கான அரசியலா இது? அப்ப அவர் கரப்ஷனே பண்ணலன்னு சொல்றீங்களா? அவர் வந்து கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர் கருணாநிதி. எந்த ஊழல் வழக்குல கலைஞர் கருணாநிதி கைது? அதுதான் அவருடைய ஒரு பெரிய இது. ஆதாரமே இல்லாம சேதாரம் பண்ணக்கூடியவர் அவரு. என்னடா இப்படி சொல்றீங்க? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சாராய ஆளுகளை எஸ்என்ஜி டிஸ்பிளேஸ் வந்து காசு வாங்கியிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி காசு. அதுக்கெல்லாம் எதுவுமே நம்ம கிட்ட முகாந்திரம் இல்ல. டேட்டா இருக்கு. எங்க அண்ணன் சீமானா நான் தமிழ்நாட்டின் தலைவன் சொல்லுவேன். ஆமா, கலைஞர் தமிழர்களின் தலைவனாவே இருந்திருக்காரு. தமிழர்களின் அடையாளப்பட்ட தலைவர். கிராமம் தோறும் இன்னைக்கு வந்து பட்டி தொட்டி எங்கும் நடந்த ஒரு தலைவன் கலைஞர். ஆமாவா இல்லையா? பட்டி தொட்டி முழுக்க நடந்தாரு. அதுக்கு முன்னாடி அண்ணாதுரை நடந்தாரு. சரி, அதுக்கு முன்னாடி ஈவே ராமசாமி நடந்தாரு. எதுக்கு நடந்தாங்க? ஒரு சமூக விழிப்புணர்வுக்காக நடந்தவங்க, சமூக மாற்றத்துக்காக புரட்சி செய்த தலைவர். விஜயநகர அரசை இங்கே நிலைநிறுத்துவதற்காக இந்த வேலைகள் செஞ்சாங்க. 34 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. அதுல எத்தனை பேர் தமிழர்கள், எத்தனை பேர் பறையர்கள், ஆதி தமிழ் குடிகள் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் பல்லர்கள் இருக்காங்க. இங்க வந்து முக்குளத்தோர் சமுதாயத்திற்கு எத்தனை அமைச்சர்கள் இருக்கு, அவங்களுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ற இது இருக்க, நாடார்களுக்கான மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி அமைச்சர் இருக்கா? இல்ல. ஆனா வந்து மாற்று மொழியை சேர்ந்தவர்களுக்கு அண்ணன் பி கே சேகர்பாபு, KN ரெட்டி, KKSSR, ஏவே வேலு, இவங்க முதலமைச்சர் குடும்பத்திலே 2 பேரு. இது எப்படி சரிப்பட்டு வரும்? நான் தெலுங்கு நாடகம் போடல. ஐயா கருணாநிதி தான் தெலுங்கு நாடகம் போட்டாரு. ஈவே ராமசாமி நாய்க்கர் அப்படிங்கிற படம் தெலுங்குல வந்து திரையிடப்படும் போது அதுக்கு தெலுங்குல பேசினவர் யாரு? நான் இல்ல, எங்க அண்ணன் சீமான் அவர்கள் இல்ல, ஐயா MK ஸ்டாலின் அவர்கள் தெலுங்குல பேசியிருக்காங்க. அந்த காணொலி அனுப்பட்டுமா? நானு தமிழ்நாட்டை தாண்டி கும்மிடிப்பூண்டி தாண்டி போனீங்கன்னா நம்முடைய நிலையே வேற மாதிரி இருக்குது வட மாநிலங்கள்ல. ஆனால் தமிழ்நாடு கொஞ்சம் மேம்பட்டு இருக்கணும். இன்னைக்கு கேள்வி இன்னைக்கு எல்லா விஷயங்களும் நம்ம முன்னேறிய ஒரு நிலையில தான் இருக்கோம். சொல்லுங்க, எதுல முன்னேறி இருக்கோம் சொல்லுங்க. நான் சொல்றேன், பொருளாதாரத்துல நம்ம முன்னேறி இருக்கோமா? இவங்க அப்படி சொல்லுவாங்க. 75 ஆண்டுகள்ல 1952 தமிழ்நாட்டுல முதல் தேர்தல் நடக்குது, இந்தியாவிலேயே முதல் தேர்தல் நடக்குது. 52 2021 வரைக்கும் தமிழ்நாடு அரசு வாங்கிய ஒட்டுமொத்த கடன் என்பது 4.5 லட்சம் கோடி. 2021 இவங்க திராவிட மாடல் அரசு வந்தாகல வந்து 4 வருஷம் 4 லட்சம் கோடி வாங்கியிருக்கிறேன். ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் கோவை கார்த்திகா அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடுமே கேட்போம். வணக்கம் கார்த்திகா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் நலமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். உங்களை சந்தித்ததில் பெரிய மகிழ்ச்சி. நாம் தமிழர் மேடையில என்னடா இந்த போடு போடுறாங்க, இவங்களை ஒரு நாளைக்கு பேட்டி எடுக்கணும் அப்படின்னு நானே ரொம்ப நாட்களா கேட்டிருந்தேன். எப்ப சென்னை வரீங்க சொல்லுங்க, பேட்டி எடுப்போம் அப்படின்னு. யார் இந்த கார்த்திகா? உங்களை பற்றி ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கீங்க, நான் பார்த்தேன். கார்த்திகா அவர்களுடைய பேச்சு வீச்சு செலக்டடா சிலரை டார்கெட் பண்ணி நீங்க வந்து விமர்சிக்கிறீங்க. அதையெல்லாம் நான் வைக்கணும்னு நினைக்கிறேன். கார்த்திகா அரசியல் குடும்பமா? அரசியலுக்கு வந்த காரணம் என்ன? சீமானவர்களின் கண்டுபிடிப்பில் கார்த்திகா எப்படி வந்தீங்க? சீமானனை பார்த்து ஈர்த்து கட்சியில சேர்ந்தீங்களா, இல்ல நீங்க வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நபர்னு என்கிட்ட சொன்னாங்க. கார்த்திகா யார்? இந்த கார்த்திகா எனக்கு மட்டும் இல்ல, எங்க குடும்பத்திலே எங்க பரம்பரையிலே அரசியல் கட்சியில நின்று அரசியல் கட்சி மேடைகள்ல வந்து உறுப்பினரானதே நான் தான். நீங்க பரம்பரையிலே. மற்றபடி வந்து அரசியல் சார்ந்த பார்வைகள் எங்க குடும்பத்துக்கு இருக்கும். பக்கா திமுக குடும்பம்.
திமுக தான் வாக்கு செலுத்துவோம். இல்ல ஒரே ஸ்டைல்ல சொல்றீங்க. நாம் தமிழர்ல யாரையாவது புதுசா நான் அறிமுகப்படுத்தி யாருன்னு கேட்டா நாங்க திமுக குடும்பங்க, நாங்க திமுக எல்லாரும் ஒரே நாம் மாதிரி தமிழர் சொல்றீங்க. கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்க குடும்பத்து வாக்குகள் எல்லாமே வந்து திமுகவுக்கு தான் போச்சு. ஓகே. அதுக்கப்புறம் நான் வந்ததுனால நம்ம பிள்ளை இங்க வேலை செய்யுது, நம்ம பிள்ளை இங்க போராடுது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சிக்கு வந்தவங்க. அப்ப திமுக மேல எவ்வளவு ஈர்ப்பு இருந்திருக்கு மக்களுக்கு பாத்தீங்களா இல்லையா? எல்லாரும் ஒரு கட்டத்துல ஏமாறணும்ல, ஏமாந்து தெளியணும்ல. அதனாலதான் எங்க குடும்பத்திலே நான் தான் சொல்லப்போனா எங்க பரம்பரையிலே நான் தான் முதல் முறை அரசியல் கட்சிகள்கிட்ட வந்து களப்பணியாற்றுறது, மேடைகள்ல பேசுறது இதெல்லாம். நான் படிச்சது வந்து லாத்திகுளம் கோவில்பட்டியில படித்தேன். எனக்கு கிடைத்த ஆசிரியர்கள் மூலமாக நான் 12ஆம் வகுப்பில் நல்ல மதிப்பெண் பெற்றேன். ஃபிசிக்ஸில் 200க்கு 200, மேக்ஸ்லேயும் ரொம்ப நல்ல மதிப்பெண். அதனால் எனக்கு கோயம்புத்தூர் பிஹெச்டி டெக்கில் வந்து பிஇசி சீட் கிடச்சிது. படித்து முடிச்சதுக்கப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் ஜெர்மனி போயிட்டோம். என்னோட கணவர் வந்து டெல்லி யூனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்ட், எம்டெக் இன் இன்ஜின் சிமுலேஷன். அதனால் அவருக்கும் வந்து அப்போ ஜெர்மனிக்கான வாய்ப்பு கிடச்சிது. எனக்கு திருமணத்திற்கு முன்னாடியே சுவிட்சர்லாண்டு, ஆஸ்திரியா அந்த மாதிரியான இடங்களில் போய் வேலை செஞ்சாப்புல. அப்போ R&Dல இருந்தாங்க, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் இருந்தாங்க. ஸோ அதனால் நாங்களும் போயிட்டோம். அப்போ வந்து ஜெர்மனியினுடைய கட்டமைப்பு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. முதல் உலகப் போர்லையும் சரி, 2ஆம் உலகப் போர்லையும் சரி, ஜெர்மனி வந்து ஒரு மிகப்பெரிய அடியை சந்திச்சது. கடன் எல்லாமே கடன். அவங்களுடைய கடனை வந்து 2009 காலகட்டத்தில் முடிச்சாங்க, 2ஆம் உலகப் போரில் பட்ட கடனை. இருந்தாலும் அந்த நாடு வந்து வளமையாக இருக்கிறதுக்கான காரணம் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ்ன்னு சொல்லப்பட்டாலும் அவங்களுக்கு தேவையான ஸ்ட்ரக்சர், ஒரு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. ஜெர்மனி மக்களை விட நம்ம தமிழர்கள் வந்து ரொம்ப அதிகமாக உழைக்கிறாங்க, உண்மையும் நேர்மையும் அரசாங்கத்துக்கு இருக்கிறாங்க. ஆனால் ஏன் இந்த ஜெர்மனி மக்களுக்கு கிடைக்கிற அரசாங்க சேவை நம்ம மக்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஏக்கம். இல்ல உங்க வெளிநாட்டு பயணம்ன்றது வந்து பொருளாதார ரீதியாக பயணப்பட்டது தானே? ஆமா. ஆனா உங்க குடும்பமே அரசியல் குடும்பம் இல்ல. ஆனா அரசியல் பார்வையும் அதே போல ஒரு எல்லாம் ஒரு பரந்துபட்ட பார்வை. ஏன் இந்த நாடு மாதிரி நம்ம நாடு இல்ல அப்படின்ற ஒரு பார்வை எங்க இருந்து? நான் முதல்ல பிராங்க்ஃபர்ட்ல தான் இறங்குறேன். பிராங்க்ஃபர்ட்ல இறங்கும்போது முழுக்க ஹாஃப் பேண்ட் ஹாஃப் அப்படின்னா வந்து மெயின் ஸ்டேஷன், ட்ரெயின் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய மெயின் ஸ்டேஷன் அது. ஹவுஸ் கேங் அப்படின்லாம் இருக்கும்போது வந்து ஆங்கிலம் இல்லாமலே வேற ஒரு மொழியில வந்து ஒட்டுமொத்த நாட்டையும் நடத்த முடியுமா அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்தது. ஓகே. அப்புறம் ஃப்ராங்க்ஃபர்ட்ல இருந்து மன்ஹைம்ல இருந்து ஸ்டுட்கார்ட் இப்படிலாம் போறச்சே வந்து முழுக்கவே வந்து ஜெர்மன் மொழி தான். ஓகே. இவ்வளோ டெக்னாலஜிக்கலி வந்து உங்களுக்கு தெரியும், ஜெர்மன் வந்து பயனர் இன் டெக்னாலஜி. கார் டெக்னாலஜியாக இருக்கட்டும், மேனுஃபேக்சரிங்காக இருக்கட்டும், இன்ஜினாக இருக்கட்டும், எல்லாமே அவங்களுக்குன்னு ஒரு தனி இம்ப்ரெஷன்ஸ் இருக்கும். அவங்கள மீறி ஒரு டெக்னாலஜியில் வந்து யாரும் இது வரைக்கும் பயணிக்கலை. அந்த அளவுக்கு வந்து ஒரு இது இருக்கும். ஆனால் வந்து முழுக்க தாய்மொழியில் நாட்டை நடத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நம்ம அந்த நாடுகளில் அந்த நாட்டு மக்களோட பேசும்போது அதுக்கு மிக முக்கியமாக வந்து அந்த நாட்டு மக்கள் அவங்களுடைய தாய்மொழி மேலே வச்சுருக்கக்கூடிய பற்று வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்போ என்கிட்ட வந்து யாராவது வந்து தமிழில் வந்து கொஞ்சம் தவறாக பேசினா நான் சிரிப்பேன். ஆனால் அவங்க வந்து நம்ம பிரெட்டுன்னு சொல்கிறோம்ல, அங்கே வந்து ஒரு 200-250 வகையான பிரெட் இருக்கும். நம்ம வந்து பிரெட்டுன்னு கேட்க முடியாது, ப்ராட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ப்ராட். சீஸ் வந்து அங்கே ரொம்ப ஃபேமஸ், கேசே அப்படின்பாங்க. இதெல்லாம் வந்து நான் வந்து சரியாக சொல்லக்கூடாதுன்னே சில நேரம் வந்து சொல்லியிருக்கிறேன். ஆனால் அந்த பேக்கரிஸில் இருக்க வேலை பார்க்கக்கூடிய அந்த நபர்கள் வந்து என்னை சரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இன்முகத்தோட. எனக்கு அதுவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நம்ம தமிழில் நம்ம கிட்ட யாராவது தவறாக பேசினாங்க அப்படின்னு நம்ம சிரிப்போம். அது வந்து அவங்களுடைய தமிழ் பேசுறதுக்கான அந்த உற்சாகத்தை வந்து குறைக்கும். ஆனால் இவங்க பாருங்க, ஜெர்மன் மொழியை வந்து இவங்க அந்நியர்கள் என் மொழியை பேசுறாங்க, இவங்களை சரியா பேச வைக்கணும், இவங்களை ஊக்கப்படுத்தணும், சரிப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஜெர்மனிய மொழி தெரியுமா? ஸ்ட்ரீட் ஸ்மார்ட். ஓ. விட்டா அங்க போய் வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணி வெளியில வர்றது அப்படிங்கிறது தெரியும். ஆனா படிச்சது எல்லாமே என்னோட கணவர், என் குழந்தைங்க அங்க கிண்டர் கார்டன் படிச்சாங்க. அதனால என்னோட மூத்தவளுக்கு வந்து நல்லா பழக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போதான் வந்து அவங்க ஜெர்மனி பேச ஆரம்பிச்சோன்னா எனக்கு ரொம்ப பயமாச்சு. ஐயோ என்ன இவங்களுக்கு தமிழே தெரியாம போயிரும் போல அப்படின்னு சொல்லிட்டு கிண்டர் கார்டன் வந்து அழைச்சிட்டு வரும்போது நிறைய பார்க்கு கூட்டிட்டு போகும்போது தமிழ்ல பேசிட்டே இருப்பேன். அவங்களுக்கு தமிழ் ஒழிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ நிறைய ஈழ தாய்மார்கள்லாம் வந்து பேசுவாங்க. பேசும்போது வந்து அவங்களுடைய அனுபவங்கள் சொல்லுவாங்க. எனக்கு இந்த நாடு வந்து எல்லாமே கொடுத்துருக்கு, என் மகன் வந்து மருத்துவராக இருக்கான், அவனுடைய குழந்தைகள் வந்து ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, வீடு இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் என்னுடைய சொந்தக்காரங்கள் இறக்கும் போது அவங்கள கட்டி பிடிச்சி கூட நான் அழுக முடியல. அவங்க உடல்நிலை சரியில்லாத போது இறுதி காலகட்டங்களில் அவங்கள பிடிச்சி கூட என்னால்
அழுக முடியல, அவங்கள தொட முடியல, என்கிட்ட வந்து என்னோட மண் இல்லை அப்படின்னு சொல்லி. அப்போ ஸ்டுட்கார்ட் நீங்கள் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா முக்கால்வாசி வந்து ஜெர்மன் மொழியில தான் எல்லா மேகசின்ஸ் இருக்கும். இங்கிலீஷ் மேகசின் வேணுனாலுமே வந்து நீங்கள் வந்து ஹாஃப் பேண்ட் ஆஃப் இந்த மெயின் ஸ்டேஷன் போய் தான் வாங்கணும். அதில் யூகே பாலிடிக்ஸ் இருக்கும், யூஎஸ் பாலிடிக்ஸ் இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு தமிழே கிடையாது. அப்போ நான் ஸ்டுட்கார்ட் தமிழ் சங்கத்தை தேடி போனேன். அப்போ அங்கே தான் நிறைய தமிழ் புக்ஸ் இருக்கும். ஸோ அப்போ போய் படிக்கும்போது அந்த ஸ்டுட்கார்ட் தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் வந்து சொன்னார், நான் இங்கே வந்து 40 ஆண்டுகள் ஆகுது, நான் வந்து சைவத்தை வளர்க்குறேன், தமிழை வந்து கற்றுக் கொடுக்குறேன், இந்த ஜெர்மன் அரசாங்கமே எனக்கு உதவி செய்யுது, நான் எல்லாம் பண்ணுறேன், என்னுடைய ஆடல், என்னுடைய பாடல், சைவ திருமுறைகள் எல்லாத்தையும் பாடுறேன், ஆனால் என்கிட்ட என் மண் வாசனை இல்லை அப்படின்னு சொல்லும்போது வந்து இப்போ அவங்க வந்து அரசியல் அகதிகள், அந்த நேரத்தில் நான் பொருளாதார அகதி. இப்படி நம்ம அப்போ இருந்து காலகட்டத்தில் வந்து தமிழ்நாட்டை பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம இன்னும் ஒரு 20 ஆண்டு காலத்தில் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் என்விரான்மெண்டல் ரெஃப்யூஜிஸாக சுற்றுச்சூழல் அகதிகளாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா வாழ தகுதியற்ற நிலமாக இந்த நிலத்தை மாற்றிட்டு இருக்கு. இது எப்போ நீங்கள் அங்கே இருக்க ஜெர்மனியில் இருக்கும்போது 2016 நீங்கள் அப்படி நினைச்சேன். ஏன்னா 15, 16, 17 கட்டத்தில் என்னை அந்த சூழல் வந்து அப்படி கொண்டு வருது. ஏன்னா அவ்வளவு மோசமா போயிடும். ஏன்னா அப்பதான் வந்து உங்களுக்கு 2017க்கு அப்புறம் கதிராமங்கலம் நெடுவாசல் போராட்டம் நடந்தது, ஸ்டெர்லைட்டுக்கான சிக்கல்கள் இருந்தது, எல்லா ஒரு உங்களுக்கு இடிந்தகரை போராட்டம் வந்து தெரியும். இப்படியான சூழல்கள் இருக்கும்போது வந்து நம்ம எப்படினாலும் வந்து வாழ தகுதியற்ற நிலத்துல நம்ம இருந்துருவோம். நம்ம நிலத்தை நம்மளே நேசிக்க முடியாத அளவுக்கு இவங்க பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி. அதனால வந்து 2016 தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணன் சீமான் அவர்களுடைய முதல் தேர்தல் பரப்புரை வந்து தீயா இருக்கும். ரொம்ப நல்லா பண்ணாங்க. சீமானின் கண்டுபிடிப்பு கார்த்திகா, நீங்க அண்ணனை பார்க்க வந்தீங்களா இல்ல அண்ணன் உங்களை அழைச்சாரா? எப்படி? இல்ல அது எனக்கு நான் சொல்றேன். 2016 தேர்தல நாங்க அங்க இருந்து அரசியல் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ ஒவ்வொரு தொகுதிக்கு அண்ணன் வைக்கிற பொருளாதார திட்டங்கள், இப்ப நீங்க கருணாநிதி அவர்களாக இருக்கட்டும், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கட்டும், சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே டாபிக் தான் பேசுவாங்க. இவங்க அவங்கள திட்டி பேசுவாங்க, அவரு இவங்களை திட்டி பேசுவாங்க. மேக்சிமம் வந்து அந்த தொகுதிக்கு நான் என்ன செய்ய போறேன் அப்படிங்கிறது பெருசா பேசவே மாட்டாங்க. ஆனா அண்ணன் வந்து நான் என்னுடைய சொந்த தொகுதி விளாத்திகுளத்துல வைக்கக்கூடிய பொருளாதார திட்டத்தை கோயில்பட்டிக்கு வைக்க மாட்டாங்க, கோயில்பட்டிக்கு வைக்கக்கூடிய பொருளாதார திட்டத்தை தூத்துக்குடிக்கு வைக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு இந்த மண்ணை வந்து உச்சபட்ச அளவுல வந்து நேசிக்கக்கூடிய ஒரு நபரால தான் இப்படி சொல்ல முடியும்னு சொல்லி 2016 அண்ணன் மீத ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அதுக்கப்புறம் 2017 ஜல்லிக்கட்டு போராட்டம், நாங்கள் ஸ்டுட்கார்ட்ல இருந்தோம். அப்போ ஸ்டுட்கார்ட் தமிழ் உறவுகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்து பண்ணோம் அங்கே ஜெர்மனியில். அப்போ பண்ணும்போது தான் வந்து என்னாச்சு அப்படின்னா, நான் வந்து பதாகையெல்லாம் எழுதி கொண்டு போகிறேன், வி வாண்ட் ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்லி. பார்த்துட்டு அங்கேருந்து ஒரு அண்ணன் வந்து, உங்களை பார்த்தா நல்ல பேச்சாளர் மாதிரி தெரியுது, நீங்கள் பேசுங்க அப்படின்னாங்க. என்னுடைய முதல் அரசியல் பேச்சுங்கிறது ஸ்டுட்கார்ட்ல தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நமக்கே வந்து உங்களுக்கு தெரியும் ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்து எப்படி அடக்கி ஒடுக்கப்பட்டது, மாணவர்களை வந்து எப்படி அரசாங்கம் வந்து மிக மோசமான முறையில் கையாண்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு தொடர்ச்சியான சிக்கல்கள், கதிராமங்கலம் போராட்டம், நெடுவாசல் சிக்கல், இந்த மாதிரிலாம் வரும்போது வந்து அரசியல் நமக்கே வந்து அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்தது. அப்போதான் என்னோட கணவர் வந்து 2017 ஜெர்மனியில் இருக்கும்போது இங்கே நாம் தமிழர் கட்சியில் உறுப்பினராக இணைகிறாங்க. அடுத்த ஒரு வாரத்தில் என்னைய உறுப்பினராக இணைக்கிறாங்க. தொடர்ச்சியாக வந்து அப்போது எக்ஸ் தளத்தில் வந்து நிறையா பயணிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சரி போதும், இந்த வாழ்க்கை போதும் அப்படின்னு சொல்லி நினச்சோம். ஆனால் உங்களுக்கு தெரியும் ஜெர்மனியர்கள் வந்து ரொம்ப ஜீனோஃபோபிக்காக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஃபாரினர்ஸ் வந்து ரொம்ப பிடிக்காது. ஆனால் எக்ஸப்ஷனலி வந்து என்னோட கணவரை வந்து அங்கே பணியில் இருக்க சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஜெர்மன் பாஷில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து சொன்னாங்க. ஆனால் வந்து அது ஆரம்பத்துலேருந்து சொன்னாங்க, 2013 சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் அவருக்கு வந்து அண்ணன் சீமான் அவர்களை வந்து ரொம்ப ரொம்ப உயிராக பிடிக்கும். ஆனால் நான் என் நாட்டை எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு நான் ஆசைப்படணும், அதே மாதிரி தீவிரமாக அதற்காக களத்தில் வேலை செய்கிற ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு தலைவர் இருக்கிறாரு, அவர் பின்னாடி நான் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலை வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்களும் வந்து உங்களுக்கு ஜெர்மனி பிடிக்கலனால சொல்லுங்கள், யூரோப்பியன் கண்ட்ரீஸில் எந்த நாடு உங்களுக்கு பிடிக்குதோ, எந்த கம்பெனி பிடிக்குதோ நீங்கள் சொல்லுங்கள், நான் அது வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு மட்டும் இல்லை எனக்கும் ஆஃபர் வந்துச்சு. நான் அவரை கை காமிச்சு விட்டுட்டேன். ஆனாலும் வந்து அவர் இல்லைங்க, அது இல்லை, எனக்கு யூரோப்பியன் கண்ட்ரியில் வேலை செய்யணும் அப்படின்லாம் இல்லை, நான் எங்கள் அண்ணனோட நிற்கணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்க. இப்போ அவங்க ஜெர்மனிலேருந்து இந்தியாவுக்கு விசிட் வரும்போதும் சரி, என்ன சந்திரா அங்கே அவ்வளோ சம்பளம், இங்கே இவ்வளோ சம்பளத்தில் நீங்கள் வந்து செட்டில் ஆகிட்டீங்களா அப்படின்லாம் கேட்பாங்க. ஆனால் நான் இங்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். எப்போ அண்ணன் சீமானோடு சந்திப்பு பேசினது?
பேசினதுலாம் அதெல்லாம் நினைவு இருக்கா? இல்ல நினைவுல இல்ல, அப்படிலாம் இல்ல. 2018 ஜனவரி 1 வரும். தொடர்ச்சியா நாம் தமிழர் கட்சியோடைய கோயம்புத்தூர்ல நிறைய பொதுக்கூட்டம், ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணுவாங்க. அதுல வந்து ஒரு 2 நிமிடம் 3 நிமிடம் பேசுறதுதான். வஹாபண்ண அங்க இருப்பாப்ல, அவர் வந்து வாமா பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அப்படி வந்துதான். அப்போ வந்து பொள்ளாச்சி கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவம் இருந்தது. அந்த போராட்ட சூழல்ல நான் பேசுறேன். அதுக்கப்புறம் 2019 நாடாளுமன்ற தேர்தல் வருது. அதுல வந்து நம்ம தொடர்ச்சியா பரப்புரை பண்றோம். காலையில் முதல் மாலை வரைக்கும் துண்டறிக்கை கொடுத்து பரப்புரை பண்ணுவோம். மாலையில வந்து அப்போ 2 கூட்டம் இருக்கும், 2 பொதுக்கூட்டம் இருக்கும். அப்பயும் பேசிட்டு இரவு 11 மணிக்கு வருவோம். அப்புறம் சூலூர் சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் நடந்தது. அதுலேயும் இதே மாதிரி பரப்புரை செய்வோம். காலை முதல் மாலை வரை வாகன பரப்புரை, அப்புறம் பொதுக்கூட்டம் இரவு நேரங்களில். அப்போதான் வந்து 2019 நம்ம நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்களுடைய மகன் கதிரானந்த் காசு கொடுத்து அந்த வேலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு தேர்தல் நடக்கல, ரத்தாயிருச்சு. அப்புறம் திரும்ப அதை வச்சாங்க, அந்த இடைத்தேர்தல் வச்சாங்க. அந்த இடைத்தேர்தலில் தலைமை தேர்தல் பரப்புரையாளர்கள் ஒருவராக என்ன அறிவிச்சாங்க. சரி, அப்பதான் எனக்கு தெரியும் என்னை அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சூலூர்ல ஒரு செஞ்சேரி மலை ஒரு கூட்டம் இருந்தது. அண்ணனுக்கு முன்னாடி நான் பேசுறேன். அப்பதான் வந்து என் தங்கச்சி கார்த்திகா சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லி என்னை மென்ஷன் பண்ணி பேசுறாங்க. ஆனா என்ன சொல்றது, நேர்ல போய் பேசுற அளவுக்குலாம் தைரியம் இல்லை. ஆமா. அப்புறம் வந்து 2019 மாவீரர் நாள் கூட்டம் நடந்தது மதுரையில. அப்போ ஹிமாயின் அண்ணன் தங்கச்சி அண்ணனை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லைண்ணே இருக்கட்டும்ண்ணே அப்படின்னு. நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. அப்போ வந்து அண்ணன் வந்துட்டு வாடா எப்போ வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஆனால் இப்போ தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி. அவ்வளோதான், பெரிய இன்ட்ராக்ஷன்லாம் இல்லை. ஆனால் வேலை செய்வோம். அப்பதான் ஃபர்ஸ்ட் நீங்க சந்திச்சு பேசுறீங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து நாங்குநேரி விக்கிரவாண்டி தொகுதிக்கான இடைத்தேர்தல் வந்துச்சு. அப்பயும் தலைமை தேர்தல் பரப்புரையாளர்கள் ஒருவராக அறிவிச்சாங்க. தெரியும், ஆனா வந்து அப்ரண்டா போய் அப்படி பேசுனதில்லை. சீமானுக்கு முன்பு நீங்கள் ரசித்த தலைவர், நீங்கள் வெகுவா ஈர்க்கப்பட்ட தலைவர்னா எனக்கு கருணாநிதி அவர்களுடைய பேச்சு, அந்த தமிழ், அதுதான் எனக்கு சின்ன வயசுல இருந்து. நான் செய்தித்தாள்கள் என்ன படிக்க சொல்லி கொடுத்துருவாங்க. எங்க வீட்டுல எங்க சித்தப்பா இருப்பாங்க. ஐயா கருணாநிதின்னு சொல்லுங்களேன். ஏன் அம்மையார் ஜெயலலிதான்றீங்க? இந்த மரியாதை போதும், இந்த மரியாதை போதும். இல்ல, வெகுவா ஈர்க்கப்பட்ட ஒரு தலைவரா இருந்திருக்காங்கல்ல கார்த்திகாவுக்கு. எங்க சித்தப்பாலாம் சொல்லி கொடுப்பாங்க, இவர் தான் நம்மளுடைய தலைவர்டா பாப்பா, என்ன பாப்பான்னு சொல்லுவாங்க. கருணாநிதி அப்பெல்லாம் கலைஞர் தான் போடுவாங்க. ஆமா. அதெல்லாம் வந்து அப்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜெயலலிதா வந்து குண்டம்மாலாம் சொல்லி கொடுப்பாங்க எங்க வீட்டுல. எல்லாரும் வீட்லயும் அப்படி சொல்லி கொடுப்பாங்க நினைக்கிறேன். அதனால வந்து ஜெயலலிதா சுத்தமா பிடிக்காது, கருணாநிதி வந்து ரொம்ப பிடிக்கும். எப்போ வந்து நான் 2007 இருந்து 11 வரைக்கும் PhD டெக்ல படிச்சேன். அப்போதான் 2010 செம்மொழி மாநாடு நடக்குது. எனக்கு என்னுடைய கல்லூரி நண்பர்கள் எல்லாம் வந்து படத்துக்கு போவாங்க. எனக்கு படம் பார்க்குறதுல விருப்பம் இல்லை. அதனால செம்மொழி மாநாடு முன்னேற்பாடுகள் இருக்கு பார்த்தீங்கன்னா, அது பார்க்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் கல்லூரியிலேருந்து கொடி சேர்க்க 2 ரூபாய் டிக்கெட். அப்போ வந்து டிக்கெட் எடுத்து வந்து வந்து பார்ப்போம். அப்போ கனிமொழி அவர்கள், நக்கிரன் கோபால் அவர்கள், அப்போ வந்து கோயம்புத்தூர் கலெக்டர் உமாநாத் அவர்கள் இருந்தாங்க. அப்புறம் சிதம்பரம் அவர்கள்லாம் இருப்பாங்க. அவங்க வருவாங்க, இந்த செயல்பாடுகள் முன்னேற்பாடுகள் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. அதெல்லாம் நானும் பார்த்துருக்குறேன். சரி. ஸோ அப்போ தான் வந்து அவங்கள உண்மையிலே வந்து வெறுக்க ஆரம்பிச்சது அந்த செம்மொழி மாநாட்டில் தான். ஏன்னா 2009 ஈழ இனப்படுகொலை நடந்தது. அந்த படுகொலையை மறைக்கிறதுக்காக இதை வந்து பண்றது ரொம்ப அப்பட்டமா தெரிஞ்சது. ஏன்னா தமிழுக்கு ஒரு அந்தஸ்து பெற்றது தானே, அதற்கான ஒரு விழாவை எடுத்து தானே ஆகணும். நமக்கு இப்போ இப்படி ஒரு அங்கீகாரம் கிடைச்சதுன்னு சொல்லணும்ல. இவர் வச்ச அந்தஸ்தை வச்சு தானே இந்த கன்னடா வாங்குச்சு, மற்ற ஏனைய தென்னக மொழிகள் வாங்குச்சு, ஒரிய மொழி வாங்குச்சு. அப்படி சொல்லிருக்கோம். உங்களால பண்ண முடியலன்னு சொல்லியிருக்கணும். நீங்க வந்து ரொம்ப தவறான தகுதி குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துட்டீங்க. அது தவறு. உங்களுக்கு முடியலன்னா பேசாம விட்டுருக்கணும். நீங்க அதை வச்சு இப்ப பாருங்க, கன்னடாவும் வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜ், ஆந்திராவும் கிளாசிக்கல் லாங்குவேஜ், மலையாளமும் கிளாசிக்கல் லாங்குவேஜ், ஒரியாவும் கிளாசிக்கல் லாங்குவேஜ். 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி மலையாளம் பிறந்தது. அவன் எப்படி கிளாசிக்கல்? உலகத்தின் மூத்த மொழியான தமிழ் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து நமக்கு கிடைச்சது பெருமை தானுங்க. கிளாசிக்கல் தமிழ் ஒண்ணு இருக்கு. சரி. அது இங்கதான் இருக்கு, சென்னையில தான் இருக்கு. அது எங்க இருக்குன்னு தெரியுமா? செம்மொழி தமிழுக்கான அலுவலகம். முதலமைச்சர் தான் அதுல வந்து தலைவர். அலுவலகத்தை காம்பவுண்ட் சவர் மட்டும் தான் கட்டி வச்சிருப்பாங்க. அலுவலகமே செயல்படாது. அது இவங்களுடைய எல்லா செயல்பாடுகளும் எப்படி அப்படின்னா, முன்னாடி வந்து ஒரு நல்ல செவர் எழுப்பியிருப்பாங்க.
வடிவேலு கதவை திறந்து பார்த்தா அங்க ஒண்ணுமே இருக்காதுங்கிற மாதிரி தான் இருக்கு இல்லைங்க, இவங்களுக்கு. திமுக ஆட்சி காலகட்டங்கள்ல தானே தமிழ் வாழ்கன்னு எல்லா அரசு அலுவலகங்கள் மேலேயும் வச்சிருக்கேன்ட்டாங்க. அங்க தமிழ் வாழ்க வாழ்க மட்டும்னு அதுக்கு மட்டும் எத்தனை கோடி அடிச்சாங்கன்னு நமக்கு தெரியல. ஏங்க, தமிழ் வாழ்கையே மேல கொண்டு போய் வச்சுட்டாங்க. உச்சத்துல வச்சு- சட்டமன்றத்துல தாக்கல் செய்யப்படுகின்ற அறிக்கைகள் தமிழ்ல இருக்கா? ம். சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்படக்கூடிய அறிக்கைகள், சிஏஜி ரிப்போர்ட் இருக்குல்ல, கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், அவர் தாக்கல் செய்யற அறிக்கை கூட தமிழ் இல்ல. ம். நாங்க டவுன்லோட் பண்ணி படிச்சாலும் வந்து ஆங்கிலத்துல தான் வருது. சரி, எனக்கு பிரச்சனை இல்லை, நான் வந்து இன்ஜினியரிங் வரைக்கும் படிச்சிருக்கிறேன், ஏதோ என்னால வந்து ஆங்கிலத்தை புரிஞ்சு கொள்ள முடியும், நான் படிச்சிடறேன். சரி. மற்ற சாதாரண மக்களுக்கு எப்படி புரியும்? உங்களுக்கு ம். தமிழ்ல கொண்டு வரணும்ல. உங்களுக்கு தமிழ் தெரியாதுங்கிறதுக்காக நீங்க தமிழர் இல்ல, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழர் இல்ல, துணை முதலமைச்சர் இன்பநிதி அவர்கள் வந்து தமிழர் இல்ல அப்படிங்கிற தமிழே இது ஒட்டுமொத்தமா என்ன- இது என்ன ஒரு ஆரோக்கியமான அரசியலா? இல்ல, இது சட்டமன்றத்துல தமிழ் இது- எங்கன இது- போச்சு? இது விவாதத்துக்குரியதா சொல்லுங்க இல்ல, பார்க்கலாம். ஏன்னா சட்டமன்றத்துல இன்பநிதியினுடைய பிறப்பு எல்லாமே இங்கதான் அவருக்கு. அவருக்கு இங்க தமிழ்நாடை தவிர அவருக்கு வேற என்ன நாடு? இப்ப அவர் படிக்கிறதுக்கோ அவருடைய வேற ஒரு சுற்றுப்பயணத்துக்கோ எதுக்காவது வெளியில ஒரு சுற்றுலா தலத்துக்கோ போறது வேணா வெளிநாடு. ம். அவருக்கு எல்லாமே தமிழ்நாடு தானுங்க. அவர் பிறந்ததுல இருந்து அவருக்கு தெரிஞ்சது தமிழ் மட்டும் தானுங்க முதல்ல. First எப்படி அவருக்கு சொல்றீங்க? அதானே? ஏன்னா கருணாநிதி வந்து தெலுங்குல நாடகம் போட்டிருக்காரு. ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஈவே ராமசாமி நாய்க்கன்னு ஒரு படம் வந்துச்சு, தமிழர்களின் அத வந்து தலைவனாக ஆந்திராவுல போய் வந்து இது பண்ணும்போது இன்னைக்கு சீமானை அவர் ஆந்திர இல்ல தெலுங்கு நான் நல்லா சொல்லிடுறேன். பேசுறாரு. எங்க அண்ணன் சீமானா நான் தமிழ்நாட்டின் தலைவன் சொல்லுவேன். ஆமா, கலைஞர் தமிழர்களின் தலைவனாவே இருந்திருக்காரு. தமிழர்களின் அடையாளப்பட்ட தலைவர். கிராமம் தோறும் இன்னைக்கு வந்து பட்டி தொட்டி எங்கும் நடந்த ஒரு தலைவன் கலைஞர். ஆமாவா இல்லையா? பட்டி தொட்டி முழுக்க நடந்தாரு. ஆ. அதுக்கு முன்னாடி அண்ணாதுரை நடந்தாரு. சரி. அதுக்கு முன்னாடி ஈவே ராமசாமி நடந்தாரு. எதுக்கு நடந்தாங்க? ஒரு சமூக விழிப்புணர்வுக்காக நடந்தவங்க, சமூக அவங்களுடைய மாற்றத்துக்காக புரட்சி 700 செய்த ஆண்டு கால தலைவர். விஜயநகர அரசை இங்க நிலைநிறுத்துவதற்காக இந்த வேலைகள் செஞ்சாங்க. இல்ல, மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டது அந்த பிரிக்கப்பட்டதுல அப்ப வந்து தெலுங்கர்களா போயிட்டாங்க, கன்னடர்களா போயிட்டாங்க, மலையாளிகள் எங்களுக்கு கேரளா தேசம் வேணும்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்ப எங்களை தமிழர்களை விட வேண்டியதானங்க. எதுக்கு இங்க திராவிடர்கள் கொண்டு வரீங்க? ஏங்க, நம்ம ஓட்டு போட்டு தானங்க அதிகாரத்துல எல்லாரும் உட்காருங்க. நீங்க எங்களை மொழியால் ஒருத்தரை பிரிக்கிறீங்க, இன்னொன்னு அவங்களுடைய மொழியால தானங்க பிரிஞ்சிருக்கிறோம். இல்லைங்க, நீங்க யார் தமிழர்கள்னு ஆய்வுக்குட்படுத்துறத வந்து நீங்க அதுக்கான ஒட்டுமொத்த காப்பிரைட்ஸ் வாங்கி வைக்கல. சரிங்களா? எனக்கான காப்பிரைட்ஸ் கொடுக்கறதுக்கான தகுதி யாருக்கு கிடையாது. ஏன்னா நான் தமிழர். இல்ல, நான் தான் தமிழ்நாட்டு decide மக்கள் பண்ணணும். ஓட்டு போட்டு தானே திமுக அதிகாரத்துக்கு வராங்க. அதத்தான் நான் சொல்றேன். எப்படி ஓட்டு போட்டாங்க? நீங்க அவரை நம்ப வச்சு ஏற்றுக்கொண்டார்கள். ஏமாத்துனீங்க, நம்ப வச்சு ஏமாத்துனீங்க. 1940 திருவாரூர்ல ஒரு பொதுக்கூட்டம் நடக்குதுங்க. அப்ப வந்து அண்ணல் தங்கோ அவர்கள் வந்து ஒரு தீர்மானம் இயற்றுறாங்க. இந்த தென்னகத்துல வாழக்கூடிய தமிழர் அல்லாத மக்கள், தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள், மராத்தியர்கள், நீங்க உங்களை தமிழ் மக்கள்னே சொல்லிக்கோங்க. ஆனா தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் தமிழர்கள்னு நாங்க வந்து 1941 நடக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கீடுல நாங்க சொல்லிக்கிறோம். இதுக்கு வந்து இந்த பொதுக்கூட்டத்துல, இந்த மாநாட்டுல ஒரு தீர்மானத்தை வந்து நான் அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டாப்ல. மாநாடு நடந்துட்டு இருக்கு. நேரடியா அவர்கிட்ட வந்து அண்ணாதுரை அவர்களும் ராமசாமி அவர்களும் இப்படி பண்ணக்கூடாது, திராவிடர்கள் தான் நம்மளை சொல்லணும் அப்படின்னு சொல்லி குழப்பி விட்டாங்க. அப்ப இவர் போய் தீர்மானம் வாசிக்கிறாரு. நான் இந்த தவிர நான் செய்ய மாட்டேன். நான் என்ன செய்வேன் அப்படின்னா, நீங்க தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள், மராட்டிகள் நீங்க என்னனாலும் பண்ணிக்கோங்க, ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் நாங்க எங்களை தமிழர்கள் தான் அறிவிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்பயே பிரச்சனை வந்திருக்கு. ஜின்னா கிட்ட போயிருக்கிறாங்க. ஜின்னா கிட்ட எதுக்கு போயிருப்பாங்க? அண்ணாதுரை அவர்களும் ராமசாமி அவர்களும் போயிருக்கிறாங்க. ஜின்னா கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு? நான் பாகிஸ்தான் என்ற தனி தேசத்தை இந்த நிலப்பரப்புல இருக்கக்கூடிய அத்தனை இஸ்லாமியர்கள் கிட்டையும் கொண்டு போய் சேர்த்து பாகிஸ்தான் என்ற தனி தேசத்துக்கான அவசியத்தை சொல்லி நான் அவர்களை வந்து பரப்புரை செய்வேன், அவர்கள்கிட்ட பரப்புரை செய்வேன், தனிநாடு பெறுவேன். அப்படி ஏதாவது ஒரு திட்டம் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி யாரை பார்த்து கேட்க? ராமசாமி அவர்கள்கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு ராமசாமி அவர்களும் அண்ணாதுரை அவர்களும் சொன்ன பதில் என்ன? ஜின்னா கேட்கிறாருல, நான் தனி பாகிஸ்தான் கேட்பேன்னு, நீங்க தனி திராவிட நாடு கேட்பீங்களா? உங்க தனி திராவிட நாடு கேட்பதற்கான திட்டம் என்ன வச்சிருக்கீங்கன்னு கேட்கிறாரு. ராமசாமி அவர்கள் அண்ணாதுரை அவர்கள் ஜின்னா கிட்ட சொன்ன வார்த்தை என்ன? ஒண்ணும் சொல்லல, திட்டம் இல்ல. இல்ல, திராவிட நாடு கோஷம் அண்ணா காலத்துல இருந்தது தானே. ஆமா, எதுவும் சொல்லல. தமிழர்களை ஏமாற்றுவதற்குத்தான் அடைந்தால் திராவிட நாடு, இல்லையல் சுடுகாடுன்னு பேசுவாங்க. ஆனா ஜின்னா கிட்ட, அம்பேத்கர் கிட்ட எந்த விதமான திட்டம் கிடையாது. பேச முடியல. இல்ல, ஏமாத்து, முழுக்க ஏமாத்து. இல்லங்க, தமிழர்களுக்காக தான் உழைத்தாங்க, தமிழர்களின் தலைவர்களாக தான் அடையாளப்படுத்தப்பட்டவங்க இவங்க எல்லாம். ஆமா தானே? தன்னை முன்னிறுத்தி கொண்டாங்க. முன்னிறுத்தி யாருக்கு உழைச்சாங்க? முன்னிறுத்தி யாருக்கு உழைச்சாங்க? தமிழர்களுக்கு தான். என்ன உழைச்சி எங்களுக்கு என்ன ஆச்சு? அதிகாரம் எல்லாம் கொடுத்தது எதுக்கு? இந்த மக்கள் எங்க தமிழர்களுக்கான அதிகாரம் எங்க இருக்கு? 34 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. அதுல எத்தனை பேர் தமிழர்கள்? எத்தனை பேர் பறையர்கள்? ஆதி தமிழ் குடிகள் எத்தனை பேர் இருக்காங்க? எத்தனை பேர் பல்லர்கள் இருக்காங்க? இங்க வந்து முக்குளத்தோர் சமுதாயத்திற்கு எத்தனை அமைச்சர்கள் இருக்கு? அவங்களுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ற இது இருக்கா? நாடார்களுக்கான மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி அமைச்சர் இருக்கா? இல்ல.
ஆனா வந்து மாற்று மொழியை சேர்ந்தவர்களுக்கு அண்ணன் பி.கே. சேகர்பாபு, கே.என். ரெட்டி, கே.எஸ்.எஸ்.ஆர், ஏவே வேலு, இவங்க முதலமைச்சர் குடும்பத்திலே 2 பேரு. இது எப்படி சரிப்பட்டு வரும்? இது எப்படி சரிப்பட்டு வரும்? இல்லங்க, நான் அமைச்சர்களுக்கு சரியான இடப்பங்கீடு இல்ல அப்படின்னா தமிழர்களுக்காக உழைக்கிற ஒருத்தரை தமிழர்கள் அவங்கள கொண்டு போய் அதிகாரத்துல உட்கார வச்சிருக்காங்க. ஆனாலும் அவங்கள வந்து நீங்க அடையாளப்படுத்துறீங்க அவங்க எல்லாம் தெலுங்கர்கள் அப்படின்னு. அவங்க நான் ஏங்க அடையாளப்படுத்துறேன்? அவங்க தாங்க அவங்களை அடையாளப்படுத்திட்டாங்க. நான் தெலுங்கு நாடகம் போடல. ஐயா கருணாநிதி தான் தெலுங்கு நாடகம் போட்டாரு. ஈவே ராமசாமி நாய்க்கர் அப்படிங்கிற படம் தெலுங்குல வந்து திரையிடப்படும் போது அதுக்கு தெலுங்குல பேசினவர் யாரு? நான் இல்ல, எங்க அண்ணன் சீமான் அவர்கள் இல்ல, ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெலுங்குல பேசியிருக்காங்க. அந்த காணொலி அனுப்பட்டுமா? நான் தெலுங்கர்கள் அவர் அடையாளப்படுத்தல, அவர்கள் தங்களை தெலுங்கர்கள் என்று அடையாளப்படுத்தி கொண்டார்கள். நாங்க அதை தமிழர்களுக்கு வந்து எடுத்து காட்டுறோம். தெரியுமா 1935ல இப்ப நம்ம சட்டநாதன் கமிஷன் பேசுவாங்க, பிற்படுத்தப்பட்ட மக்கள் உங்களுக்கு நாங்க தான் இருந்தோம், சட்டநாதன் கமிஷன் கொண்டு வந்தோம் அப்படின்னு. 1935ல கம்மாவார்களை இங்க இருக்கக்கூடிய ரெட்டிகளை வந்து பிற்படுத்தப்பட்டவர்களை வைக்கக்கூடாது, அது தவறு அப்படின்னு சொல்லி அரசு ஆணை வெளியிட்டிருக்கு. எப்படி அரசு ஆணை வெளியிட்டாங்க? அப்போ இருந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், ஜில்லா கலெக்டர் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு இல்ல இவங்க இந்த பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்துக்கே கிடையாது, இவங்களை இந்த இடத்துல இருந்து எடுக்கணும், இவங்களுக்கு வந்து இந்த ரிசர்வேஷன் இந்த இடஒதுக்கீடு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் சட்டநாதன் கமிஷன்ல வலியுறுத்தி இருக்கு. நீங்க சட்டநாதன் கமிஷன் கொண்டு வந்தீங்கல்ல, பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய நலத்துக்காக கொண்டு வந்தீங்க, அவர் சொன்னதை செய்ய வேண்டியதானே? 100 ஆண்டுகளா வந்து அரிச்சிட்டு இருக்காங்க. 100 ஆண்டுகளா இங்க தேவேந்திர குல வேளாள மக்கள் எங்களை வந்து பட்டியலத்துல இருந்து வெளியேற்று அப்படின்னு சொல்றாங்க. அந்த வெளியேற்றிய மக்கள் இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களை வச்சு இவங்களுக்கான இடஒதுக்கீடு கொடுத்துடலாமே. தமிழ்நாட்டின் அரசுங்கிறது வேற, மற்ற ஏனைய மாநிலங்களுடைய அரசு என்பது வேற. என்னை பிற்படுத்தப்பட்டவன ஆக்கினவனே பிற்படுத்தப்பட்டவருக்கான நலன்களை, பிற்படுத்தப்பட்டவருக்கான கல்வியை, வேலை வாய்ப்பை வந்து பறிப்பது எப்படி சரிங்கிறீங்க? இதை நீங்க செஞ்சிருக்கணும்ல, ஐயா கருணாநிதி அவர்கள் செய்யணும்ல. திராவிட இயக்கங்கள் மாறி கிட்டத்தட்ட 58 ஆண்டுகளமா நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். மற்ற நீங்க வந்து தமிழ்நாட்டை தாண்டி கும்மிடிப்பூண்டி தாண்டி போனீங்கன்னா நம்முடைய நிலையே வேற மாதிரி இருக்குது வட மாநிலங்கள்ல. ஆனால் தமிழ்நாடு கொஞ்சம் மேம்பட்டு இருக்கணும். இன்னைக்கு கேள்வி இன்னைக்கு எல்லா விஷயங்களும் நம்ம முன்னேறிய ஒரு நிலையில தான் இருக்கோம். சொல்லுங்க, எதுல முன்னேறி இருக்கோம் சொல்லுங்க. நான் சொல்றேன், பொருளாதாரத்துல நம்ம முன்னேறி இருக்கோமா? இவங்க அப்படி சொல்லுவாங்க. 75 ஆண்டுகள்ல 1952ல தமிழ்நாட்டுல முதல் தேர்தல் நடக்குது, இந்தியாவிலேயே முதல் தேர்தல் நடக்குது. 52 2021 வரைக்கும் தமிழ்நாடு அரசு வாங்கிய ஒட்டுமொத்த கடன் என்பது 4.5 லட்சம் கோடி. 2021 இவங்க திராவிட மாடல் அரசு வந்தாகல வந்து 4 வருஷம் 4 லட்சம் கோடி வாங்கியிருக்கிறேன். கடன் வாங்குறதுல நம்பர் 1. டெவலப்மெண்ட்டுக்காக தானே அதை பயன்படுத்துறாங்க. யாரோட டெவலப்மெண்ட்? மக்களுக்கு தானே. சாலை வசதிகளே இல்லாத கிராமங்கள் இருக்கு. ஐயா கருணாநிதி அவர்கள் தொடர்ச்சியாக போட்டிட்டு வென்ற திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில சாலைகள் இல்லாத கிராமங்கள் இருக்கு. சாலைகள் இல்லாத கிராமங்கள் இருக்கு. தமிழ்நாட்டை அதிக முறை ஆண்ட கட்சி ஏடிஎம்கே, அம்மையார் ஜெயலலிதாவும் ஆண்டிருக்காங்க அவங்களுமே. சரிங்களா, நீங்க ஏதோ ஒட்டுமொத்த தவறையும் கொண்டு போய் கருணாநிதி தான் பண்ணிட்டாரு, கலைஞர் தான் பண்ணிட்டாரு. உங்களுக்கு எப்பவுமே எவ்வளவு கலைஞரை ரொம்ப ரசித்தீங்களோ அவ்வளவு வெறுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அதனுடைய வெறுப்பின் வெளிப்பாடு திமுகவை திட்டணும்னு எப்ப பாரு நீங்க எல்லாத்துக்கும் கொண்டு போய் திமுகவே குறை சொல்றது என்ன ஒரு அப்படி இல்ல. நம்ம நீங்க வளர்ச்சின்னு சொல்றீங்கல்ல, அந்த வளர்ச்சி யாருக்கான வளர்ச்சியாக இருக்கு? திருக்கோவிலைன்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு, ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல ஐயா கருணாநிதி அவர்களுடைய வீடு பாத்தீங்கன்னா ரொம்ப குறுகிலான வீடு தான், கோயிலுக்கு எடுத்து அப்படியே இருக்கும். அதை பளிங்கு தர போட்டு அவர் பயன்படுத்திய பொருள்லாம் கண்ணாடி குவளைக்குள்ள பாதுகாத்து வச்சிருக்கேன். 5 முறை முதலமைச்சரா இருந்தவருக்கு அதாவது ஒண்ணு பண்ணலாம் இல்லைங்க, ஒரு அது பண்ணலாம் இல்ல. பக்கத்துல வந்து கொலப்பாடுன்னு ஒரு ஊர் இருக்குங்க, அங்க அரசு உயர்நிலை பள்ளி இருக்கு. ஐயா 1996ல இருந்து 2001 வரைக்கும் அவர் ஆட்சி காலத்துல கொலப்பாடு அரசு உயர்நிலை பள்ளி கட்டப்பட்டிருக்கு. அந்த அரசு பள்ளிக்குள்ள நேரம் மேல போய் பாத்தீங்க அப்படின்னா அங்க கருணாநிதி முகம் தெரியுது. கான்கிரீட் கீழே விழுந்துருச்சு, அந்த அளவுக்கு ஊழல் சந்தி சிரிக்குது. எப்ப விழுன்னு தெரியாது. ஆசிரியர்கள் புகார் சொல்றாங்க, எங்க உயிருக்கும் ஆபத்து இருக்கு, பிள்ளைகளோட உயிருக்கும் ஆபத்து இருக்கு, நீங்க ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்றாங்க. என்ன பண்ணீங்க? உங்க வீட்டை வந்து பளிங்கு தர போட்டு வைக்க தெரியுதுல, 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கிறாங்கல்ல, அவங்களுடைய பள்ளிக்கூடத்தை வந்து தரமா சிறப்பா பண்ணணுங்கிற ஒரு இது இல்லையா, ஒரு மனசாட்சி இல்லையா? இன்னைக்கு அரசு பள்ளிகளின் தரம் மேம்படுத்தப்பட்டு இருக்கிறது. அரசு பள்ளி நீங்க வாங்க, நான் சொல்றேன் ஐயா உதயநிதி ஸ்டாலின் இருக்காருல்ல, அவருடைய மகன் இன்பநிதியை கூப்பிட்டு போய் ஒரு சாதாரண அரசு பள்ளியில காலை உணவுல உப்புமா சாப்பிட வைப்பாரா? பண்ண முடியாது. அரசு பள்ளியில இருக்கக்கூடிய கழிப்பறை இருக்குல்ல, நான் நிறைய பாத்துருக்கேன். கழிப்பறை இருக்கு, நீங்க பார்டரை தாண்டி போறீங்க பாருங்க. இப்ப கூட சம்பந்தமே இல்லாம தம்பி அது பண்ண முடியாது. நீங்க தம்பியா கொண்டு வரீங்க. இதுல இருங்க, இன்பநிதிக்கு ஒரு சட்டம் இல்ல, இன்பநிதிக்கு ஒரு வசதி, இன்பநிதிக்கு ஒரு வசதி இங்க இருக்கக்கூடிய தமிழ். அதுக்காக அவரை என்னங்க நீங்க வந்து அரசு பள்ளியில படி அங்க சாப்பாடு அப்படி சொல்லலனே, எப்படி அது அந்த சாப்பாடு நீங்க சாப்பிடக்கு யோசிக்கிறீங்களா? யோசிக்கலாம் இல்லைங்க, யோசிக்கலனே இல்ல. நீங்க அததானே நாங்க சாப்பிடுறோம் இல்ல. நான் என்னன்றேன், அப்ப யாருக்கான வளர்ச்சியா இருக்கு? கொஞ்சம் நீங்க தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு போடக்கூடிய உப்புமாவை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் குடும்பத்தை சேர்ந்த ஒரு குழந்தை வந்து சாப்பிடாது. ஆனா லட்சக்கணக்கான என் பிள்ளைகள் அதுதான் சாப்பிடுறோம்.
ஒரு தடவை ஒரு அரசு கழிப்பறைக்கு, அரசு பள்ளியில இருக்கக்கூடிய கழிப்பறைக்கு இன்பநிதி ஸ்டாலின் போயிட்டு வர இது சொல்லுங்க. தப்புங்க கார்த்திகா. Infection நீங்க நான் உங்களை பேட்டி உங்க கொடுத்ததே குழந்தைய- இதுதான். இல்ல. எக்ஸ்ட்ரீமா போறீங்க நீங்க. உங்க குழந்தைய பாதுகாக்கணும்னு நினைக்கிறீங்க. அதே மாதிரி கார்த்திகா நீங்க எஜுகேட்டட். லட்சக்கணக்கான மாணவர்கள் நாங்க இருக்கிறோம். நான் ஒரு கேள்வி வைக்கிறேன். நீங்க ரொம்ப எஜுகேட்டட் சரிங்களா? நீங்க மேடையில பேசும்போது இப்படிதான் எக்ஸ்ட்ரீமா ஏதாவது போறீங்க. சம்பந்தமே இல்லாம இன்மினிதியை நீங்க வந்து 15 முறை பேசிட்டீங்க. இப்ப 15 முறை பேர் எடுத்துட்டீங்க. தேவையில்லாம ஏங்க அந்த தம்பிக்கு அரசியலுக்கு சம்பந்தமே இல்லைங்க. எதுக்கு நீங்க கொண்டு வரீங்க? அவர் தானே அடுத்து இளைஞரணி செயலாளர். இன்னும் ஒரு 5 ஆண்டுகள்ல வரட்டும். வந்த பிறகு அப்புறம் பேசுங்க. நீங்க அப்படி விவாதத்துக்கு இல்ல, சம்பந்தமே அப்படி இல்லாம கொண்டு வரீங்க. இல்லண்ணே, இப்ப நீங்க வந்து அரசு பள்ளியில உப்புமா சாப்பிடுறதுக்கு இன்பநிதி அரசு பள்ளியில உப்புமா சாப்பிடுறாரா? அதுக்கே நீங்க நம்ம அதை ப்ரொடெக்ட் பண்றீங்க பாத்தீங்களா? என் பிள்ளைங்க அதுதானே சாப்பிடுது. அப்ப நீங்க வளர்ச்சின்னு சொல்லக்கூடாதுல்ல. வளர்ச்சி வந்து கருணாநிதி குடும்பத்தினருக்கும் வளர்ச்சி இருந்திருக்கு. எங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி 58 ஆண்டுகளா நாங்க வறட்சியில தான் இருக்கோம். உங்களுக்கு தெரியுமா, இது அரசு பள்ளியில நடக்கக்கூடிய அவலங்கள் மட்டும் இல்ல, இன்னும் எத்தனையோ அரசு பள்ளிகள் மட்டும் இல்ல, அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இதான், அரசு மருத்துவமனைகளே இதான். இரவு நேரங்களில் மருத்துவர் இருக்க மாட்டாங்க, மருத்துவம் கிடையாது. இல்ல, ஆனா ஒட்டுமொத்த தவறுகளுக்கும் நீங்க திமுக மேலவே ஒட்டுமொத்தமா பழி சுமத்திட்டு உட்காந்துருக்கீங்க. தவறு செய்தது. ஆமா, திமுக தவறு. நான் சொல்றது கேளுங்கிறேன். இப்ப அந்த நம்ம விவசாய சம்பந்தமா பேசுறோம்ல, இப்ப நீங்க வந்து டெல்டாக்காரன் சொல்றீங்க. டெல்டாக்காரன் சொல்றாரு அவரு. இந்த ஆண்டுக்கு அரசு பயிர் காப்பீட்டுக்கான திட்டங்களை அறிவிச்சிருக்கீங்களா? அரசு பயிர் நாங்க இவ்வளவு இழப்பீடு கொடுப்போம் சொல்லல. நேத்து வரைக்கும் சொல்லப்பா அவரு. இதுக்கு டெல்டாக்காரன் உருட்டுறீங்க, இதுக்கு டெல்டாக்காரன் பேசுறீங்க. அப்படி பேசக்கூடாதுல்ல. அந்த மக்கள் சொல்றது என்ன அப்படின்னா, இந்த நீர்வரத்து கால்வாய்கள்ல வாய்க்கா வரப்ப மட்டும் தூர்வாரி இருந்தாங்க அப்படின்னா எங்க கழனி வந்து வெள்ளத்துல வந்து மூழ்கி இருக்காது. உங்களுக்கு வாக்கா வரப்பு தூர்வாரது கூட சொல்லி கொடுக்கணுமா? 58 வருஷமா இருந்தீங்கல்ல, ஏன் செய்யலன்னு கேட்கிறோம். நாங்க ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் கருணாநிதியை ஃபாதர் ஆஃப் மாடர்ன் தமிழ்நாடு நீங்க போற்ற தெரியுதுல. அப்ப நாங்க கேள்வி கேட்க தான் செய்வோம். நாங்க கேக்குற கேள்வி உங்ககிட்ட பதில் இருக்கா? தப்பு. ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் நீங்க ஒரு பேரை கொடுத்துக்கிட்டு நீங்க சோஷியல் மீடியாவுல நீங்க உட்கார்ந்துக்கிட்டு கிண்டல் கேலி பண்றதுக்கான அரசியலா இது? அப்ப அவர் கரப்ஷனே பண்ணலன்னு சொல்றீங்களா? அவர் வந்து கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர் கருணாநிதி. எந்த ஊழல் வழக்குல கலைஞர் கருணாநிதி கைது? அதுதான் அவருடைய ஒரு பெரிய இது. ஆதாரமே இல்லாம சேதாரம் பண்ணக்கூடியவர் அவரு. நீங்க அவங்களோட எல்லா திட்டம் பாருங்க, ஒண்ணு ஜல்லியில பண்ணிருப்பாங்க, இரும்பு, சிமெண்ட், மண்ணு. இதை தவிர்த்து ஒரு திட்டத்தை திமுக கூட்டணிக்காரங்களால பண்ணவே முடியாது. இப்ப நான் சொன்னல, வாய்க்கா வரப்ப வந்து தூர்வாரி இருக்கலாம்ல, வெள்ளத்தினால வந்து பயிர்கள் சேதம் அடைஞ்சிருக்காது, அழுகி இருக்கான்னு சொன்னல. அதை செய்யறதுக்கு ஒரு ஜேசிபி இருந்தா போதும், ஒரு கிராமம் முழுக்க தூர்வாரிடலாம். ஆனா என்ன, அதுல அடிக்க முடியாது. சிமெண்ட் வேணும், சிமெண்ட் கொள்முதல், இரும்பு கொள்முதல், ஜல்லி கொள்முதல், மண்ணு கொள்முதல் தான் நிறைய அடிக்க முடியும். நீங்க கொஞ்சம் பொறுங்க, நாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றோம். இவங்க என்னென்ன செஞ்சிருக்காங்கன்னு பண்றோம். இவங்க ஒட்டுமொத்தமா நீங்க பாத்தீங்க அப்படின்னா 100 ரூபாய்க்கு வரக்கூடிய பொருளை 1000 ரூபாய்க்கு கொள்முதல் பண்ணிருப்பாங்க. 1000 ரூபாய்க்கு கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து அதை என்னன்னு சொல்லி அதை விசாரிக்கிறதுக்கு, அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு ஒரு அதிகாரம் தேவைப்படுது. அதுக்கு தான் நாங்க போராடிட்டு இருக்கோம். நீங்க சொல்றீங்க, நீங்க நம்புறீங்களா இவங்க எல்லாம் நல்லது செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி? இல்ல, இன்னைக்கு வெகுவாக ரசிக்கப்படுறாங்க, ஏற்றுக்கொள்ளப்படுறாங்க. இந்த 1000 ரூபாய் மகளிருக்கு உரிமை தொகைன்னு ஒண்ணு கொடுக்குறாங்க பாத்தீங்களா, பெண்கள். நீங்க ஒரு பெண் தலைவரா அறியப்படுறீங்க நாம் தமிழர் கட்சியில. அதனால நான் பெண்கள் இன்னைக்கு வசீகரமா அந்த 1000 ரூபாய் தொகை நாங்க வந்து ஒரு பெரிய பலன் கிடைத்தது போல அவங்க உணர்றாங்கல்ல, பேசுறாங்கல்ல கிராம பகுதியில. உங்க கையை மனசாட்சி வச்சு சொல்லுங்க, 1000 ரூபாய் வச்சு இந்த காலகட்டத்துல குடும்பம் நடத்த முடியுமா? ஏதோ ஒரு தொகை அவங்களுக்கு வந்து ஒரு உரிமை தொகையாக கிடைக்குது இல்ல? அது என்னென்ன கிடைக்கும்? ஒரு வாரம் காய்கறி வாங்குறதுக்காகமானே? காய்கறி வாங்குறதுக்காகமா? உளுந்தம் பருப்பு எவ்வளவு தெரியுமா கிலோ? துவரம் பருப்பு எவ்வளவு தெரியுமா? அரிசி எவ்வளவு தெரியுமா? இல்ல, இன்னைக்கு கிராமப்புறங்கள்ல நீங்க போன கீழ்வேலூர் ரொம்ப கிராமப்புற பகுதி தான், ரொம்ப ரூரல் தான். நம்ம போய் விசாரிப்போம், அந்த யசமான் தாங்க எங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாருன்னு சொல்லக்கூடிய கூட்டம் இன்னமும் இருக்காங்களா? அந்த நிலையில 1000 ரூபாய் போதுமானே? இல்ல, போதுமானது இல்லதான். ஆனாலும் அந்த 1000 ரூபாய் கொடுக்குறாரு. 1000 ரூபாய் கொடுத்துட்டேன் அப்படிங்கறதே வந்து நீங்க எப்படி வந்து உங்களுடைய பரப்புரை திட்டமா வச்சிருப்பீங்க? எப்படி வச்சிருப்பீங்க? அது உரிமை தொகைன்றாங்க பாருங்க, உரிமை தொகை. அது தப்பு. இப்ப கருணாநிதி, இப்ப ஐயா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொன்னார்ல, கருணாநிதி வந்து தன்னுடைய வாழ்நாள் முழுக்க வந்து 30,000 கோடி வந்து அடிச்சு வச்சாரு. இவங்க வந்து 2 வருஷத்துல, உதயநிதி ஸ்டாலினும் மாப்பிள்ள சபரீசன் அவர்களும் 2 வருஷத்துல அதை சேர்த்து அடிச்சுட்டாங்க, அதுக்கு மீறி அடிச்சுட்டாங்கன்னு சொல்றாருல. அந்த 30,000 கோடி கருணாநிதி அவர்கள் சேர்த்து வச்சிருக்காருல, அந்த 30,000 கோடியில இருந்து தமிழ்நாட்டு பெண்களுக்கு நீங்க பிரிச்சு கொடுத்தாதான் அது கலைஞர் மகளிர் உரிமை தொகை. இது என்ன தொகை? இது தமிழ்நாட்டு மக்கள் நாங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், வாங்குற ஒவ்வொரு பொருளுக்கும் வரி செலுத்துறோம். அந்த வரி அரசாங்க கஜானாக்கு போகுது. அரசாங்க கஜானாவில இருந்தா திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டு பெண்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாரு.
அவங்க அப்பா சேர்த்து வச்ச 30,000 தமிழர்களை உட்கார வச்சு மொட்டையடிச்சு சேர்த்த 30,000 கோடியில இருந்து அவருக்கு கொடுக்கல. பேரே தப்பு. கலைஞர் மகளிர் உரிமை தொகை நீங்க கனிமொழி கொடுப்பீங்களா? அவர் அடிச்ச சொத்துல இருந்து கொடுக்க மாட்டீங்கல்ல, கொடுக்க மாட்டீங்கல்ல. என்னத்துக்கு கொடுக்கணும்? என்ன இது? இல்ல அவங்களோட இப்ப அக்கா கனிமொழி அவர்களை பாருங்க, 2 முறை ராஜ்யசபா உறுப்பினர், 2 முறை லோக்சபா உறுப்பினர். ஏன் தமிழ்நாடு அரசியலுக்கு ஏன் வர விட மாட்டேங்கிறீங்க? அது அவங்களுடைய குறையா அவங்க சொல்லியிருக்காங்களா என்னைக்காவது? வர விட மாட்டேங்கிறாங்களே. அப்படி எல்லாம் எதுவும் யாரும் பண்ணலீங்க. அவங்களுக்கு அப்படி கிடையாது. ஆனா மக்கள் பேசுறத பாருங்க, மக்கள் பேசுறது. பார்லிமெண்டேரியனா அவங்க டெல்லியில உட்கார்ந்துட்டு எல்லா விஷயங்களும் பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசுறாங்க? பார்லிமெண்டேரியனா அவங்க என்ன பேசுறாங்க சொல்லுங்க. ஏன் எல்லா உரிமைகளுக்கும் அவங்க தாங்க பாராளுமன்ற குழு தலைவராவே இருக்காங்க. ஐயோ அவங்க பேசுறாங்கலாம் சொல்லக்கூடாதுனே. இடபிள்யூஎஸ் இருக்குல்ல, உயர்சாதி ஏழை இந்துக்களுக்கான 10 விழுக்காடு இருக்குல்ல, அந்த 10 விழுக்காடுக்கு வந்து ராஜ்யசபால அம்மையார் கனிமொழி அவர்கள் பேசிய பேச்சு என்ன? அவங்க பக்கத்துல டி.கே. ரங்கராஜன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த உறுப்பினர், இடபிள்யூஎஸ் உயர்சாதி ஏழை இந்துக்களுக்கு 10 விழுக்காடு வேணும்னு சொல்றாரு. நீங்க என்ன சொன்னீங்க? கனிமொழி கருணாநிதி அவர்கள் என்ன பேசுறாங்க? ஒண்ணும் பேசல, ஒரு எதிர்ப்பும் இல்ல. எதிர்ப்பு காட்டினாங்களே, எதிர்ப்பு காட்டினாங்களே ஏர்போர்ட் இல்ல. அதே அந்த விவாதம் நடக்கிற சமயத்துல 2 பேரும் ஒரே ஃளைட்ல வராங்க. அவர் பிரஸ் மீட் கொடுக்கும்போது கூட நிக்க மாட்டேன்டாங்க கனிமொழி. அது பெரிய எதிர்ப்புனே. ஆமாங்க, கூட உட்கார வச்சு 2019 25 கோடி ரூபாய் கொடுத்துட்டு எதிர்ப்பு என்னடா இது? இல்ல பிரஸ் மீட்ல ஒண்ணா நிக்க மாட்டேங்கிறாங்க. தர்ம சங்கடம் ஆயிருச்சு. அவங்க உணர்வு எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு பாருங்க. அந்த இடத்துல பிரஸ் மீட்ல ஒண்ணா நிக்கிறதுல எதிர்ப்பா? இல்ல முடியாதுன்னாங்க அவங்க. உயர்சாதி ஏழை இந்துக்களுக்கு 10 விழுக்காடு இடஒதுக்கீடு வேணும்னு சொன்ன ஒரு பக்கத்துல நாயா நிக்கணும்னாங்க அக்கா கனிமொழி. கூடாதுன்னு திமுக முடிவெடுக்குது. வேணும்னு சொல்லி காங்கிரஸ் சொல்லுது. காங்கிரஸ் இந்த திட்டத்தை கொண்டு வந்தது. இந்த திட்டத்தை ஆதரிச்சது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அதை நடைமுறைப்படுத்துது பிஜேபி. அப்ப காங்கிரஸையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் கூட்டணி கிடையாது, வேண்டாம்னு சொல்லி துரத்த வேண்டியதானங்க. அதாங்க எதிர்ப்பு. நீங்க ஆசைப்படுறதெல்லாம் அவங்க செய்யணும். அப்ப எதிர்க்குன்னு சொல்லக்கூடாதுல்ல, அப்ப எதிர்க்குன்னு சொல்லக்கூடாதுல்ல. இல்லங்க, ஏங்க பிரஸ் மீட்ல நிக்க மாட்டே அப்படின்னு சொன்னதுல அப்ப பிரஸ் மீட் இல்ல. அவங்களுக்கு அது உடன்பாடு இல்ல. பார்லிமெண்டேரியனா இந்த மாதிரி ஒரு மசோதா வரும்போது அவங்க அவருடைய டிகேஆர் உடைய நிலைப்பாடு, ரங்கராஜனுடைய நிலைப்பாடு எனக்கு பிடிக்கலன்றது அவங்க அந்த இடத்துல செய்தியாவே அதை எல்லா மீடியாவும் செய்தியாவே அதை வெளிப்படுத்தினாங்க. அதை போட்டாங்க. நீங்க கூட்டணியில உங்களுக்கு கிடையாதுங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இங்க கூட்டணியில இடம் கிடையாதுன்னு சொல்லிருக்கணும். அதான் எதிர்ப்பு. அதான் பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட பட்டியலத்தை சேர்ந்த மக்களுக்கு நீங்க செஞ்ச ஒரு கைமாறா இருக்கும். நீங்க அவங்க பார்லிமெண்டேரியன்ல டி.கே. ரங்கராஜன் வேணுங்கிறாரு இடபிள்யூஎஸ், நீங்க அவரை கூட்டணியில உட்கார வச்சு 25 கோடி ரூபாய் கொடுத்து நீங்க நல்லா வேலை செய்யுங்கன்னு சொல்லுவீங்க. கடனா வாங்கணும் திருப்பி கொடுத்துட்டோம்ட்டாங்க. அதெல்லாம் வந்துச்சு. வெட்ட வெளிச்சமா நாங்க வாங்கணும்னு சொல்லிட்டாங்க. ரைட்டுங்க, கடனா வாங்கணும் திருப்பி கொடுத்தோம்னாங்க. கடன் வாங்குறதுக்கு உரிமை உண்டா இல்லையா? அத கூட வாங்க கூடாதா என்ன? என்ன இப்படி சொல்றீங்க? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சாராய ஆளுகளை எஸ்என்ஜி டிஸ்ட்ரிபியூஷன்ல இருந்து காசு வாங்கியிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில காசு. அதுக்கெல்லாம் எதுவுமே நம்ம கிட்ட முகாந்திரம் இல்ல. டேட்டா இருக்கு. அசோசியேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் ஏடிஆர் இந்த அமைப்பு வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கை இது. நான் எடுத்துறேன், உங்களுக்கு எடுத்துறேன்.